ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். கெமிக்கல் கைனடிக்ஸ் சாப்டர்ல இருந்து புக் எக்ஸசைஸ் கொஷின்ஸில் இவாலுவேஷன் பார்ட்டில் சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் கொஷின் நம்பர் 21 to 25. Question number 21. In a homogeneous reaction, A gives B plus C plus D. The initial pressure was P0 and after time T, it was P. Expression for rate constant in terms of P0, P and T will be. பாருங்க, இதுதான் கொஷின். நம்மளை என்ன கேட்குறாங்க அப்படிங்கன்னா எக்ஸ்பிரஷன் ஃபார் ரேட் கான்ஸ்டன்ட் கேட்குறாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ரேட் கான்ஸ்டன்ட்கான எக்ஸ்பிரஷனை நம்ம கண்டுபிடிக்கணும். அது இன் டேர்ம்ஸ் ஆஃப் டி, இன் டேர்ம்ஸ் ஆஃப் பி நாட், இன் டேர்ம்ஸ் ஆஃப் பி தான் இருக்கணும். கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ஸ்லையும் பார்த்தீங்கனாலும் அதுதான் இருக்கும். டி இருக்கும், பி நாட் இருக்கும், பி இருக்கும். ரைட், இப்போ எப்படி அதை டிரைவ் பண்ணுறது? இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரியாக்டன் தான் இருக்குது. ஸோ ரேட் கான்ஸ்டன்ட்கான எக்ஸ்பிரஷனை நம்ம முதல்ல எழுதிடலாம். கே இஸ் ஈக்குவல் டு 2.303 பை டி லாக் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் பை கான்சன்ட்ரேஷன் அட் டைம் டி. அதுதானே கொடுத்துருக்காங்க, ஏ பை ஏ மைனஸ் எக்ஸ். இப்போ இந்த எக்ஸ்பிரஷனில் ஏ இருக்குது, ஏ மைனஸ் எக்ஸ் தான் இருக்குது. ஆனால் நம்ம கொஷினில் கேட்டிருக்கிறது பி நாட் தான் இருக்கணும். டி ஆல்ரெடி இங்கே இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த எக்ஸ்பிரஷனில் ஏ மைனஸ் எக்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ரியாக்ஷனில் ரியாக்டன்ட் ஏ, ப்ராடக்ட்ஸு 3 ப்ராடக்ட்ஸ் பி, சி, டி. ஓகேவா? முதல்ல இனிஷியலாக ஆரம்பத்தில் எவ்வளோ மோல்ஸ் இருந்துச்சு? இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஓகே, நமக்கு தெரியாது, அதனால் இதை ஏன்னு வச்சுப்போம். இது ரெண்டும் நமக்கு தெரியாது இல்லையா, அதனால் இதெல்லாம் ஐஃபன் போட்டுடலாம். அதுக்கப்புறம் ரியாக்ஷன் நடக்குது அட் டைம் டி. அட் டி பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ மோல்ஸ் ரியாக்ட் பண்ணுதுன்னா எக்ஸ் மோல்ஸ் ரியாக்ட் பண்ணுது. அப்போ இது எவ்வளோ மோல்ஸ் ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான். இப்போ டைம் டி ஆன பிறகு ஆஃப்டர் டைம் டி, ஆஃப்டர் டைம் டி என்ன ஆகும்? ஆரம்பத்தில் ஏ இருந்துச்சு, டைம் டீயில் எக்ஸ் ரியாக்ட் பண்ணுச்சு. ஸோ மீதி ஏ மைனஸ் எக்ஸ் இருக்கும். இது எவ்வளோ இருக்கும்? அப்போ ஆஃப்டர் டைம் டி இது எக்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும், இது எக்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும், இது எக்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். ஏன்? இதெல்லாம் இந்த ஈக்குவேஷன்லேயே தெரிஞ்சுக்கலாம். கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம், அதாவது ஏக்கு முன்னாடி 1 தான் இருக்குது, பிக்கு முன்னாடி 1 தான் இருக்குது, சிக்கு முன்னாடி 1 தான் இருக்குது, டிக்கு முன்னாடி 1 தான் இருக்குது. அப்போ இங்கே எக்ஸுனா இது எல்லாம் எக்ஸ் மோல்ஸ் ரியாக்ட் ஆகிருக்கும். இப்போ நம்ம ஆஃப்டர் டைம் டி அப்படிங்கிறதுனால ஆரம்பத்தில் இருந்ததுலேருந்து அப்போ ரியாக்ட் பண்ணதை சப்ட்ராக்ட் பண்ணி ஏ மைனஸ் எக்ஸுன்றோம். அப்போ இதெல்லாம் எக்ஸ் மோல்ஸ் எக்ஸ் மோல்ஸ் எக்ஸ் மோல்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகே, டைம் டீக்கு அப்புறம் அந்த ரியாக்ஷன் சிஸ்டமில் எவ்வளவு மோல்ஸ் இருக்குது, டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். இதையே நீங்கள் பார்க்குறீங்க, இந்த சம்முக்கு ஏன் டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸை பார்க்கணும் அப்படின்னா ஆஃப்டர் டைம் டீக்கு அப்புறம் ப்ரெஷர் தான் கொடுத்துருக்குறாங்க, ப்ரெஷர் பின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போது ஆஃப்டர் டைம் டீக்கு அப்புறம் இங்கே யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, எவ்வளோ இருக்கிறாங்களோ அவங்கள பொறுத்து தான் இந்த ப்ரெஷர் இருக்கும். அப்போ ஏ மைனஸ் எக்ஸ் இருக்கா, ப்ளஸ் எக்ஸ் இருக்கா, திரும்ப அகெயின் ப்ளஸ் எக்ஸ். இப்போ ஒரு ப்ளஸ் எக்ஸும் மைனஸ் எக்ஸையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்போ எவ்வளோ இருக்குது? ஏ ப்ளஸ் 2x மோல்ஸ் இருக்குது. கரெக்டாக? இப்போ இது அட் டைம் டி இதோட ப்ரெஷர் பியாக இருக்குது. அப்போ ஏ ப்ளஸ் 2x இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த ப்ரெஷர் பி. அதை கொண்டு வரதுக்காக தான் நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸை கேல்குலேட் பண்ணுறோம். கொஷினில் கொடுத்துருக்கிற டேட்டாவை நம்ம எப்படி இது கூட ரிலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியல் ப்ரெஷர் பி நாட். ரைட்டா? அப்போ இனிஷியலாக எத்தனை மோல்ஸ் இருந்துச்சு? ஏ, இது மட்டும்தான் இருக்கும், இது ஃபார்ம் ஆகிருக்காது. அப்போ ஏ மோல்ஸ் இருந்திருக்கும். அப்போ ஏ இஸ் ப்ரப்போர்ஷனல் டு பி நாட். கரெக்டாக? ஏ மட்டும்தான் இருந்திருக்கும். அப்போ அதுதான் அவங்க அந்த ப்ரெஷர் தான் அளந்து நமக்கு சொல்லியிருக்கிறாங்க பி நாட்னு. அப்போ இதை பொறுத்து தான் இந்த ப்ரெஷர் இருக்கும். அப்போ ஏ இஸ் ப்ரொபோர்ஷனல் டு பி நாட். அப்புறம் ஆஃப்டர் டைம் டி ப்ரெஷர் பின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆஃப்டர் டைம் டி அந்த ரியாக்ஷன் சிஸ்டமில் யார் இருந்திருப்பான்னா ஏ ப்ளஸ் 2x மோல்ஸ் தான் இருக்கும். அப்போ ப்ரெஷரை மெஷர் பண்ணியிருப்பாங்க, அந்த ப்ரெஷர் பி. அப்போ இந்த ப்ரெஷர் யாராலன்னா இந்த ஏ ப்ளஸ் 2x மோல்ஸ் ஆஃப் த ரியாக்ஷன் சிஸ்டம்னால.
அதனால a plus 2x is proportional to p. இப்போ எப்படி இருந்தாலும் நமக்கு a தெரியும் இனிஷியல் மோல்ஸ், இங்கே a minus x நமக்கு தெரியணும். அதனால தான் இந்த கேல்குலேஷனையே நம்ம செய்கிறோம். இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுப்போம், இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுப்போம். இப்போ ஈக்குவேஷன் 1/2 கண்டுபிடிப்போம். அப்போ 1 என்ன இருக்குது, a இருக்கா, ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் பை லெஃப்ட் ஹேண்ட் சைட் போட்டுப்போம். a plus 2x is equal to மேலே p0 இருக்கா பை p. ஸோ டிவைட் பண்ணுறப்ப இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பிள்லாம் போயிடும். ஓகேவா? இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸை கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்மளோட வேலை. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போது a இன்ட்டு p இதை மல்டிப்ளை பண்ணிட்டா திஸ் இஸ் ஈக்குவல் டு a plus 2x இன்ட்டு p0. ஓகேவா? இப்போ இதை திரும்ப ஸ்டில் சிம்பிளிஃபை பண்ணலாம். ap is equal to a இன்ட்டு p0 plus 2x into p0. ஓகேவா? இதை இந்த சைட் கொண்டு போயிடுவோம். அப்போது ap minus a p0 is equal to 2x p0 இருக்கும். கரெக்டாக? இது ரெண்டுத்துலையும் a காமனாக இருக்குது. ஏவை வெளியில் எடுத்துருங்க. p minus p0 is equal to 2x p0. ஓகேவா? இப்போ இந்த எக்ஸ்பிரஷனில் நம்ம எதை கண்டுபிடிக்க போகிறோம், எக்ஸை தான் கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், இந்த எக்ஸ்பிரஷன் எடுத்து அப்படியே இங்கே எழுதிட்டேன். என்ன, இதை முன்னாடி எழுதிட்டேன், இதை பின்னாடி எழுதிட்டேன். இப்போ நமக்கு எக்ஸ் தானே வேணும். ஸோ எக்ஸை மட்டும் வச்சுப்போம். இஸ் ஈக்குவல் டு a இன்ட்டு p மைனஸ் p0 பை 2 p0. ஸோ இதுதான் எக்ஸுக்கான எக்ஸ்பிரஷன். ஆனால் இங்கே என்ன இருக்குது, a மைனஸ் எக்ஸ் இருக்குது. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதையும் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ a நமக்கு தெரியும், வெறும் a தான். a மைனஸ் எக்ஸ் வேணும். ஸோ a மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, பாருங்கள், ஏக்கு ஏவை போடுறேன், மைனஸ்க்கு மைனஸை போடுறேன், எக்ஸுக்கு இந்த எக்ஸ்பிரஷனை போடுறேன். a இன்ட்டு p மைனஸ் p0 பை 2 p0. ஓகே, திஸ் இஸ் ஈக்குவல் டு, பாருங்கள், இந்த 2 p0 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், 2a p0ன்னு வரும். மைனஸ் இந்த மைனஸ் இந்த a இந்த p மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், மைனஸ் ஏபின்னு வரும். அகெயின் இந்த மைனஸ் இந்த a இந்த மைனஸ் இந்த p0 மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும், 4த்தையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வந்துடும், ஏக்கு ஏ வந்துடும், p0க்கு p0 வந்துடும். ஓகே, பை 2 p0. ரைட்? இது ரெண்டு AP0 AP0 ஒரே மாதிரி இருக்குது. இங்கே 2 AP0 இருக்குது, இங்கே ஒரு AP0 இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 3AP0 மைனஸ் AP. இந்த மைனஸ் ஏபியை போட்டுட்டேன், பை 2 p0. ஓகே, இப்போ இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக நம்ம இதில் a பை a மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்குது, அதை கண்டுபிடிச்சிருவோம். ஸோ a பை a மைனஸ் எக்ஸ், பாருங்கள், ஃபஸ்ட்டு எக்ஸ் கண்டுபிடிச்சோம். ரைட்? அடுத்தது a மைனஸ் எக்ஸ் கண்டுபிடிச்சோம், இந்த எக்ஸ்பிரஷன் வந்துச்சு. அப்புறம் a பை a மைனஸ் எக்ஸ் இருக்குது, அதனால a பை a மைனஸ் எக்ஸை கண்டுபிடிக்கிறேன். அப்போ a போட்டுட்டேன், ஏக்கு a போட்டுட்டேன், பைக்கு பை போட்டுட்டேன். a மைனஸ் எக்ஸ் இங்கே டோட்டலாக கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ 3 இதில் கூட நம்ம இது ரெண்டுத்துலேயுமே ஏ இருக்குது காமனாக, அதனால ஏவை வெளில எடுத்துடலாம். ஏ, ரைட், ஏவை வெளில எடுத்துடுறேன். 3 p0 மைனஸ் p பை 2 p0. கரெக்டாக இருக்கா? ஏவை மட்டும் இங்கே வெளில எடுத்துட்டேன். நான் இங்கே கூட போட்டுடுறேன் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. திஸ் ஈக்குவல் டு இது ரெண்டுத்தில் ஏவை நான் வெளில எடுத்துறேன். மிச்சம் 3 p0 இருக்குது, மைனஸ் p பை 2 p0. ஓகேவா? ஸோ அதை தான் இங்கே எடுத்து போட்டிருக்கேன். இப்போ ஏவும் ஏவும் கேன்சல் ஆகிடும். திஸ் இஸ் ஈக்குவல் டு, பாருங்கள், இங்கே 1 இருக்குதுன்னு அர்த்தம். 1 பை, அதாவது ரெசிப்ரோக்கல். அப்போ என்ன ஆகும், இதை தலைக்கீழே எழுதணும். விச் இஸ் ஈக்குவல் டு 2 p0 மைனஸ், பை 3 p0 மைனஸ் p. அதுதான் a பை a மைனஸ் எக்ஸ். இப்போ ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கான எக்ஸ்பிரஷனை எழுதிட்டேன், அதாவது இதே ஃபார்முலாவை இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். இப்போ ஜஸ்ட் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ரேட் கான்ஸ்டன்ட்கான எக்ஸ்பிரஷன் k இஸ் ஈக்குவல் டு 2.303 இருக்குது போட்டுட்டேன், பை டி இருக்குது பை டி போட்டேன், லாகுக்கு லாகை போட்டுட்டேன். a பை a மைனஸ் எக்ஸ் நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுட்டோம், அது இதுதான். ஸோ 2 p0 பை 3 p0 மைனஸ் p. இதுதான் அதுக்கான எக்ஸ்பிரஷன், ரேட் கான்ஸ்டன்ட்கான எக்ஸ்பிரஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் t p0 p. இப்போ இந்த ஈக்குவேஷன் எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பார்க்கணும்.
பாருங்க அந்த எக்ஸ்பிரஷன் ஆப்ஷன் ஏல இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். Next, question number 22. If 75% of a first order reaction was completed in 60 minutes, 50% of the same reaction under the same conditions would be completed in. 4 options கொடுத்திருக்காங்க. Question நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு first order reactionல 75% of the reaction was completed in 60 minutes. அப்போ 50% of the same reaction எவ்வளோ டைமில் முடியும்னு கேட்குறாங்க. அந்த ரியாக்டண்ட்டை நம்ம ஏன்னு வச்சுப்போம். ஃபஸ்ட்டு ஏ என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு 75% கம்ப்ளீட் ஆகுது அப்படின்ட்டாங்க. இதுக்கு டைமு வந்து 60 minutes. ஏ கிவ்ஸ் ப்ராடக்ட்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் கொடுத்ததுனால ஏ வந்து 100% இருக்கும். 100% ஃபஸ்ட்டு 50% ஆகும், ஹாஃப் ஆகும். அப்புறம் 50% என்ன ஆகும், 25% ஆகும். இப்போ 25% ஆகுது அப்படின்னா 75% கம்ப்ளீட்டட்னு அர்த்தம். கரெக்டா? அப்போ தானே 25% மிச்சம் இருக்கும். இப்போ இது வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. 100லேருந்து 50% ஆகிறதுக்கு எவ்வளோ டைமுன்னு கேட்குறாங்க. ஆனால் எதை கொடுத்துருக்காங்க, 100லேருந்து 25% ஆகிற டைமை 60 minutesனு கொடுத்துருக்குறாங்க இல்லையா? அப்போ 100லேருந்து 50% ஆகிறது ஒரு பாதி, டி ஹாஃப். 50% 25% ஆகிறது அடுத்த டி ஹாஃப். கரெக்டா? அப்போ 100லேருந்து 25% ஆகிறது தான் இங்கே 75% கம்ப்ளீட்டட்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா புரியணும். 75% கம்ப்ளீட்டட்னா சிஸ்டமில் 25% தான் இருக்குன்னு அர்த்தம். அப்போ 2 டி ஹாஃப் இன்வால்வ் ஆகியிருக்கு. அப்போது டைம் டேக்கன் ஃபார் 75% இஸ் ஈக்குவல் டு 2 டி ஹாஃப் இருக்குது. அதனால தான் 2 டி ஹாஃப்னா 50% சொல்லலாம்ல. ஸோ இது வந்து 60 minutes. அப்போ இது வந்து 2 டி 50%. அப்போ இது வேணும்னா இதை கீழே கொண்டு போயிடணும். அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு டி 50% is equal to 60/2, which is equal to 30 minutes. Right? So the correct option for this question is option B. Next, question number 23. The half-life period of a radioactive element is 140 days. After 560 days, 1 gram of element will be reduced to. பாருங்க எல்லாமே ஒரு 1 fraction இருக்கு. கொஷினில் ஹாஃப் லைஃபை என்னன்னு கொடுத்துருக்காங்க, டி ஹாஃப் இஸ் ஈக்குவல் டு 140 daysன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? சப்ஸ்டன்ஸ் இனிஷியல் வெயிட்டை வந்து 1 gramன்னு கொடுத்துட்டாங்க. 560 daysல எவ்வளோ சப்ஸ்டன்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. எல்லாமே 4 ஆப்ஷன்ஸுமே 1/ல இருக்குது. இப்போ வந்து பாருங்கள், ஸோ 140 டேஸாகவே நீங்கள் சிம்பிளாகவே மென்டல் மேத்ஸ் மாதிரி போடலாம். இப்போ 1 gram இருக்குது. 1 gram 140 daysல 1/2 grams ஆகுமா? திரும்ப அகெயின் 140 daysல 1/2 gram என்னவாகணும், 1/4 grams ஆகும். ஏன் 1/2ல பாதி 1/4. திரும்ப அந்த 1/4 gram அடுத்த 140 daysல இதில் பாதி, அப்போனா இன்ட்டு 2, டினாமினேட்டரில் இன்ட்டு 2 பண்ணிங்கன்னா அதோட ஹாஃபு 1/8 grams ஆகும். அடுத்த 140 daysல 1/8 gram, இதில் திரும்ப 1/2 போடுறப்போ 1/16 grams ஆகும். இப்போ இதே மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டே போகலாம். பட் ஆனால் அவங்க கேட்குறது என்னது, 560 daysல எவ்வளோ ஆகும் தான். அப்போ இதில் 560 days வந்திருக்கான்னு பார்க்கணும். அப்போ எத்தனை, இந்த 4மே நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள், 560 daysனு வரும். ஆர் 560 சிம்பிளாக நீங்கள் 560 daysல எத்தனை 140 இருக்குன்னு பாருங்கள். 4 140 இருக்கும். 400, 4 4s are 16, 50. அப்போது அதோட இனிஷியல் அமௌண்ட்லேருந்து 4 times ஹாஃபாக ரெடியூஸ் ஆகும். அப்போ 1/16 gram நமக்கு கிடைக்கும். Next, question number 24. The correct difference between first and second order reactions is that. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 4 ஆப்ஷனில் ஏதோ ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் கரெக்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். அதை நாம் கண்டுபிடிக்கணும். ஸ்டேட்மெண்ட் ஏ பாருங்க.
A first order reaction can be catalyzed, a second order reaction cannot be catalyzed. Catalysisனா உங்களுக்கு தெரியும், ஒரு ரியாக்ஷனோட ரேட்டை வேறு ஒரு சப்ஸ்டன்ஸை வச்சு நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஆர் டிக்ரீஸ் பண்ண முடியும். அதை தான் கெட்டாலிசிஸ்னு சொல்வோம். இங்கே என்ன சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனை கேட்டலைஸ் பண்ணலாம், செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனை கேட்டலைஸ் பண்ண முடியாதுன்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஒன்று கிடையவே கிடையாது. எனி ரியாக்ஷன் கேன் பி கேட்டலைஸ்டு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். இட் இஸ் நாட் த கரெக்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். The half-life of a first order reaction does not depend on A0 concentration. The half-life of a second order reaction does depend on A0 concentration. A0 concentration na initial concentration of the reactant. இதை நம்ம பார்க்கலாம். half-life னு சொல்கிறாங்க first order reaction. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனோட ஹாஃப் லைஃப்கான எக்ஸ்பிரஷன் நமக்கு தெரியும். T half is equal to 0.6932 by K. Does not depend on A0 concentration அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், இந்த எக்ஸ்பிரஷனில் A0 கான்சன்ட்ரேஷனே வரலை, அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். இப்போ ஹாஃப் லைஃப் ஆஃப் அ செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் டஸ் டிபெண்ட் ஆன் A0 கான்சன்ட்ரேஷன் சொல்கிறாங்க. அப்போ செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கான ஹாஃப் லைஃப்கான எக்ஸ்பிரஷன் நமக்கு தெரியணும். ஒரு nth ஆர்டர் ரியாக்ஷனுக்கான ஹாஃப் லைஃப்கான எக்ஸ்பிரஷனை T half is equal to 2 power n minus 1 minus 1 by n minus 1 K A0 concentration power n minus 1. இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது. ஸோ இது nth ஆர்டருக்கான ரியாக்ஷன் எக்ஸ்பிரஷன். இங்கே செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறதுனால இதில் நம்ம n-க்கு பதிலாக 2 போட போகிறோம். ஸோ this is equal to 2 power 2 minus 1 ஆகிடுமா, மைனஸ் 1. ஓகே, பை இங்கே 2 போடணுமா, 2 minus 1 1, அதனால் போட தேவையில்லை. K A0 பவர் 2 போடணும் இல்லையா, 2 minus 1 1, ரைட். 2 minus 1 வந்து நமக்கு 1 இருக்கும். 1 by K into A0 கான்சன்ட்ரேஷன் T half. இதுதான் செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கான ஹாஃப் லைஃப் பீரியடுக்கான எக்ஸ்பிரஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா A0 இல்லை, பட் வந்து செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கான ஹாஃப் லைஃப் பீரியடுக்கு A0 கான்சன்ட்ரேஷன் இருக்குது. தேர்ஃபோர் த ஹாஃப் லைஃப், அதாவது கொஷினில் சொல்லியிருக்கிற ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். த ஹாஃப் லைஃப் ஆஃப் அ செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் டஸ் டிபெண்ட் ஆன் A0 கான்சன்ட்ரேஷன், விச் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ த ஆப்ஷன் B இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த சி ஆப்ஷனையும் டி ஆப்ஷனையும் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட ஜஸ்ட் ஸ்லைட் சேஞ்சஸ் தான் இருக்கும், விச் இஸ் ஆல்சோ நாட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அதாவது தே ஆர் நாட் த கரெக்ட் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஃபர்ஸ்ட் ஆர்டர் அண்ட் செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். அதனால நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டு, இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் 25th கொஷின். ஆஃப்டர் 2 hours a radioactive substance becomes 1/16 of original amount. Then the half-life in minutes is அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். ஒரிஜினல் அமௌண்ட் 1/16 போர்ஷன் ஆகிறதுக்கு 2 ஹவர்ஸ்னு சொன்னால் ஹாஃப் லைஃப் எவ்வளோன்னு கேட்குறாங்க. முதல்ல 1 வந்து 1/2 ஆயிருக்கும், 1/2 1/4 ஆயிருக்கும், 1/4 1/8 ஆயிருக்கும், 1/8 1/16 ஆயிருக்கும். ஸோ ஒரிஜினல் அமௌண்ட் 1 கிராம்னு வச்சுக்கிட்டா 1/16 பார்ட்டாக ஆகிறதுக்கு பாருங்கள், இது ஒரு T half, அப்புறம் இது பாதி ஆகிறதுக்கு இது ஒரு T half, இது இதாகிறதுக்கு இது ஒரு T half, இது இதாகிறதுக்கு இது ஒரு T half. அப்போது 1 கிராம் 1/16 ஆகிறதுக்கு எத்தனை T half பாருங்கள், 1 2 3 4 T half ஆயிருக்கு. அப்போ 4 T half is equal to 2 hours. 2 hours அப்படிங்கிறப்ப நம்ம 4ஆல் டிவைட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை மினிட்ஸில் மாற்றிடுவோம். அப்போ 1 ஹவருக்கு 60 மினிட்ஸ், 2 ஹவர்ஸ்க்கு 120 மினிட்ஸ். ஸோ T half is equal to இந்த 120-ஐ 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஸோ 30 மினிட்ஸ் வரும் நமக்கு ஆன்சர். அப்போது இந்த கொஷினில் ஒரிஜினல் அமௌண்ட் 1/16 ஆகிறதுக்கு 2 hours ஆகுதுன்னா half life will be equal to 30 minutes. So the correct option for this question is option C, which is 30 minutes.